எல்லோருக்கும் வணக்கம். அந்த புரட்டாசி சனிக்கிழமையொட்டி கிழக்கு மாவட்டம் தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் வெற்றி கழக தலைவரும் தளபதிக்கும் வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பூமி பூஜை போட்டாங்க, அவருடைய படத்துக்கு பூஜை போட்டாங்க, இன்னைக்கு அவருக்காக பூஜை பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நண்பனா நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூல. அதை நான் இப்ப சொல்றேன், தலைவர் சார் முன்னாடியே சொல்றேன். என்னன்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புசியன் அவர்களுக்கு போன் பண்ணியிருந்தாங்க. ஆபீஸ்க்கு ஒரு சொல்லியிருந்தார், போயிருந்தேன். அங்க போன உடனே தான் ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டு, தலைவரும் என்னுடைய நண்பருமான தளபதி அவர்கள் வந்து பாலாஜியை வந்து மாநாட்டுக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நேர்ல போய் புத்தியானந்த் சாரை பார்த்து அவர் விஷயம் வாங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு தலைவர் அவரு, நான் நடிகர் அவர் கூட பயணிச்சிருக்கேன். நடிகரை தாண்டி இங்க இருக்கிற தொண்டன்ல நானும் ஒருத்தன். அந்த மாதிரிதான் ஒர்க் பண்ண போறேன் மாநாட்டுக்கு. என்னுடைய அவர் என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை சிறப்பா செய்வேன், கண்டிப்பா செய்வேன். அவங்க பாண்டிச்சேரியில இருந்ததுனால அவங்க தண்ணியில் எழுதுன்னு சொல்றாங்க போட்டுருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ணதுக்கு யாருமே இல்லை சார். ஒருத்தர் வர இருக்கணும். அவர் வந்தாதான் அவரு என்ன பண்ண போறா, என்ன பேச போறா, அவர் எதுவும் சொல்லாத போது நீங்களா பேசிக்கிறீங்க. அதுவே எங்களுக்கு பவர்றோம். ஏன்னா தலைவர் அமைதியாவே இருக்காரு, நீங்களா தான் அவரை பத்தி பேசிட்டீங்க. அப்ப யார் டெவலப் ஆயிட்டு இருக்கா? தலைவர் தான் டெவலப் ஆயிட்டு இருக்காரு. நிச்சயமாக 27க்கு அப்புறம் தெரியும் அவங்களோட பதில், எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்றேன் சார், ஒரே வார்த்தை, 27க்கு அப்புறம் அக்கா பேச சொல்லுங்க, மாதிரி பேச சொல்லுங்க. ராணுவ அதான் யாரும் இது வரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த மாநாடு அந்த மாதிரி நடத்திருக்கு, முதல் மாநாடு இந்த மாதிரி நடக்குது. அதுக்கே பெரிய வரவேற்பு கொடுக்கணும் நம்ம. ஏன்னா வந்துட்டு அவரு இப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒர்க் பண்றது ஒரே ஒரு முகத்துக்காக தான், அது தலைவருக்காக தான். ஓகேவா? இன்க்ளூடிங் எனக்கு இவ்வளவு நடிகர்ல எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எனக்கு பெரிய லக்கு தான். அது போன வாரம் கிடைச்சி இந்த வாரம் அவருடைய பூஜையில கலந்துக்கிறேன். இதே பெரிய விஷயம். அதுக்கு அண்ணன் தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தலைமைக்கும் தலைவருக்கும் எந்த விதத்திலும் கட்சி தொடரும் சரி, குறிப்பா பாலாஜியும் சரி, எந்த விதமான கலங்கத்தை ஏற்படுத்த மாட்டோம். அவர் கொடுத்த ஒர்க்கை சிறப்பாக செய்வோம், கண்டிப்பா செய்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.